வரைக்கும் இருக்கணும்ல. கொஞ்ச காலம் இருந்தா கூட போதும். இது எனக்கு போதும் அப்படின்றது எங்க பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே ஜாக்கி எனக்கு வந்து போட்டு காட்டின ஒரு படம் வந்து பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துலயும் அப்படிதான். பயங்கரமா டிராவல் பண்ணணும். வேர்ல்டு வைட் எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். நெறைய கத்துக்கணும்ன்ற ஒரு பொண்ணு. ஆனா கிராமத்துல இருப்பாங்க. ஒரு சின்ன கவுண்டில இருப்பாங்க. 2 பசங்க கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கும். ஒரே விதமான வாழ்க்கையை திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக புருஷங்கார நல்லவன் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவளுடைய ரசனை, அவள் ரசனைக்கான தீனி போடுற ஆள் அவன் கிடையாது. அவன் நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு 5 நாள் வந்து விழாவுக்கு போகிற டைமில் வந்து ஒருத்தன் வந்து ஃபோட்டோகிராஃபர் அந்த ஊர் வரும்போது பழக்கம் வரும். அதுதான் அந்த 4 நாள் தான் அவள் வழக்கம். ஆனால் அந்த 4 நாள் தான் அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த 4 நாளுக்கு அப்புறம் அவன் கூப்பிடுவான், என் கூட வந்துரு, அந்த ஃபோட்டோகிராஃபர் கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. இதுதான் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிற விஷயம். ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு இடத்துல வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய ரசனைகள், காதல், தன்னுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் புதைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிலுமே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக அது அட்லீஸ்ட் மற்ற நாடுகளில் இப்போ அது வந்து எடுத்த கதை வந்து எடுத்தது ரொம்ப காலம் முன்னாடிங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ இங்க இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னா சொல்றோம், இப்பயாவது ஒரு ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துறோம். இப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இந்த ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சோல்மேட்னா என்னங்க? சோல்மேட்னா நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஒருத்தவங்ககிட்ட பேசுறது தான் சோல்மேட். அதை உள்வாங்கி அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பேருக்கு வந்து இல்லை. இப்போ இந்த கதையே வந்து அவங்களுக்கு ஏன் பிடிக்கும்னா அவன் நிறைய பேசுவான். அந்த பொண்ணுக்கு வந்து அவனை ஃபஸ்ட்டு வந்து எட்ட தான் வைக்கும். அதாவது கூட அது துணிக்காய வைக்கும் போது பார்த்தா அவனுக்கு தனி கிளிப்பு, இவனுக்கு தனி கிளிப்பு, நடுவில் கிளிப்பு வைக்கும். கடைசியாக அது ரெண்டுத்தையும் ஒன்றாகும் பொழுது அவன் பார்த்துக்கிறதுல கேர் பண்ணுறதுலேருந்து இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து குடியில் என்ன பண்ணுவோம், ஒரு கட்டத்தில் வந்து கிட்ட வந்து கிஸ் பண்ணுற லெவலுக்கு போவாங்க 2 பேரும். அவன் வந்துடுவான், நான் வந்துடுவான், ஏன்னா குடியில் இருக்கிற நீ, அதேதான் நீ குடியில் இருக்கும்போது நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நகர்வான் அவன். அதெல்லாம் அந்த பொண்ணு வந்து யோசிக்கும். அதெல்லாம் தான் அவங்ககிட்ட வந்து பிடிக்கும்.